ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி அரைக்கீரை வந்து புளி ஊற்றி கடைய போகிறோம். அரைக்கீரை வந்து ஒரு கட்டு வந்து வாங்கி அதை வந்து இந்த மாதிரி வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பெரிய பெரிய காம்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ரொம்ப பெரிய காம்பாக இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க. இல்லைனா வந்து கடையும் போது வந்து கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு மாதிரி சின்ன சின்ன காம்புங்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி காம்புங்க இருந்தால் வந்து அதில் வந்து போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு வந்து இது பாருங்கள், இந்த அளவுக்கு காம்பு இருக்குது பாருங்கள், இந்த பாருங்கள் காமிக்க பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு காம்பு இருக்குது இல்லையா, இந்த அளவுக்கு வரைக்கும் பிஞ்சாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து அது வந்து ரொம்ப முத்தலாம் ஆகிடுச்சின்னா கசக்கும். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3 வாஷ் பண்ணணும். எப்போவுமே வந்து கீரையை வந்து நம்ம வந்து அலசும்போது ஒரு 3 வாஷ் பண்ணி அதில் இருக்கிற அடியில் மண் இருக்கும் கண்டிப்பாக, அதெல்லாம் வந்து நம்ம வந்து அலசி எடுத்து வச்சுக்குவோம். அடியோடு எடுக்காமல் கரெக்டாக வந்து மேலாக மிதக்க அதை அப்படியே எடுத்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு 3 டைம்ஸ் பண்ணணும். இந்த அரைக்கீரை வந்து புளி ஊற்றி கடையிறதுல வந்து ஒரு பெருசாலாம் ஒன்றுமே தேவையில்லைங்க. இது பாருங்கள், இந்த அளவு புளி போட்டுக்கலாம். தக்காளி பழம் வந்து ஒரு 3 போட்டிருக்கேன். ஏன்னா புளியை விட தக்காளியில் வந்து சத்துக்கள் ஜாஸ்தி. ஸோ தக்காளி இதை பாருங்கள், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கோம், அது போட்டுக்கலாம். இந்த காஞ்ச மிளகா தான் உங்களுக்கு வந்து காரத்துக்கே டேஸ்ட்டு இல்லையா, அப்போ இருந்தது மாதிரிலாம் இப்போ எங்கெங்கே இருக்குது இது பாருங்கங்க. இந்த காஞ்ச மிளகா வந்து 8 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்க்காத உணவு எது இருக்குது, அதனால் பூண்டு வேண்டாங்கிறவங்க பூண்டு போட வேண்டியதில்லை. ஏன்னா இப்போல்லாம் வந்து தியானங்களில் இருக்கிறவங்க வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க, விரதமாக இருக்கிறவங்கலாம் சேர்த்துக்க மாட்டாங்க. எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு டிஷ்ஷஸ் இல்லைனாலும் அதோட டேஸ்ட்டு தான் அதில் குறையுமே தவிர மொத்தமாக டிஷ்ஷே வந்து வீணாக போயிடாது. ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து இது போடலைன்னா எப்படி நல்லா இருக்காதோ, இது சொல்லியிருக்காங்களே, புளி ஊற்றி கிடையிறதா இருந்தால் கண்டிப்பாக பூண்டு போட்டு தான் ஆகணுமோ அப்படிங்கிற அந்த ஒரு தாட்லாம் நீங்கள் வச்சுக்கவே வேண்டியதில்லை. ஏன்னா போட்டால் ஒரு டேஸ்ட்டு, போடலன்னா ஒரு டேஸ்ட்டு, அவ்வளோதான். அதனால் வந்து எந்த ஒரு பொருள் இல்லைனாலும் டென்ஷன் இல்லாமல் நீங்கள் பட்டுக்க செய்யுங்க. இதெல்லாம் வந்து அடிஷ்னல் தான், சரியா. ஒரு சில டிஷ்ஷஸில் வந்து அதுதான் மெயின்னு இருக்கும், அப்படியெல்லாம் கிடையாது. இது எல்லாமே வந்து அப்படியே பச்சையாகவே அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன் பாருங்கள். அப்படியே எல்லாத்தையுமே பச்சையாக போட்டுட்டு இதை வந்து ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்த உடனே தண்ணி விடும் இல்லையா, அப்போ வந்து நம்ம பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா கீரையை பொறுத்த வரைக்கும் முதலையே வந்து நம்ம வந்து உப்பு சேர்க்கக்கூடாது. அப்படி உப்பு சேர்த்தோம்னா நிறையா இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினச்சி உப்பும் நிறையா போட்டுருவோம். ஸோ இல்லை உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு தெரியுது இவ்வளோ உப்பு போட்டால் போதும் அப்படின்னு தோணுது அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து அந்தளவுக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து படிச்சுக்கிட்டே இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து யூடியூப் ஒன்று தான் அவங்களுக்கு வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது இல்லையா. ஸோ அதனால தான் இதை நான் சொல்கிறேன். நம்ம வேணால் இப்போ வந்து நம்ம உப்பு போடுறதுனா நம்ம வந்து போட்டுக்கலாம், சரியா. இதுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து உப்பு புளிப்பு தூக்கலாக தான் இருக்கணும். ஸோ நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து இதுக்கு வந்து உப்பு போட்டுக்கிட்டால் போதும். நம்ம வந்து பார்த்துக்கிட்டு வேணால் நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். ஏன்னா விரத நாட்களில் வந்து நீங்கள் வாயில் போட்டு பார்த்துட்டு நம்ம வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா. ஸோ பிள்ளைங்க வந்து வாயில் போட்டு பார்த்துரும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து தஞ்சாவூர் கும்பகோணம் சைடில் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு பாரம்பரிய சமையல் பண்ணுறாங்க. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கீரை எல்லாமே வந்து பருப்பு போட்டு தான் கடையிறது, பொரியல் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த புளி ஊற்றி கடையிறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள், நான் காமிக்கிறேன், சரியா. இது வெந்து வரட்டும், அப்புறமா நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், கீரை வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து மெதுவாக ஸ்டீம் அடிச்சிடாமல் திறக்கணும் பிள்ளைங்களா. பெரியவங்களுக்கு தெரியும், குழந்தைகளுக்கு தெரியாது. மேலே வந்து உப்பு இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு இடுக்கியில் வந்து இதுவாக பிடிச்சிக்கிட்டு, ஏன்னா துணியிலெல்லாம் பிடிச்சா அடியில் இருக்கிற ஃப்ளேம் வந்து இது பண்ணாலாம் ஆகிடும். வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, அந்த பர்னர் அதுலேயே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து ஒரு கிண்டிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இடுக்கி தான் வந்து எனக்கு வந்து எப்போவுமே கம்ஃபர்ட்டுங்க. இது வந்து ஒரு கை மாதிரியே இருக்கும். இது உண்மையிலேயே வந்து அந்த ஒரே ஒரு இது மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு இடுக்கி இருக்குது பாருங்கள். அது வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம பிடிச்சோம்னா ஒரு பக்கம் சாஞ்சிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டேன். டக்குன்னு அந்த எண்ணெய் சட்டியோ ஏதோ ஒன்று தூக்கும்போது டக்குன்னு அப்படியே சைடில் சாய்ச்சிக்கும். ஆனால் இது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா க்ரிப்பாக பிடிச்சி இந்த வெயிட்டையே அப்படியே தூக்கலாம் நீங்கள். கை மாதிரி இது ஒரு 3வது கை மாதிரி எனக்கு. இதை அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். நம்ம கீரையில் வச்சுருந்த தண்ணி தான். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இன்னும் ஒரு கொதி வரட்டும். பார்த்தீங்களா, இவ்வளோ ஃபுல்லாக இருந்தது கீரை, எவ்வளோ அடங்கி போயிடுச்சு பாருங்கள் அடியில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து உப்பு வந்து கணக்கு பண்ணி போடணும். இந்த ஸ்டேஜில் போட்டாலும் பரவாயில்ல. எப்போவுமே கீரையை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் தான். அதுக்கு மேலே வந்து அது வந்து ரொம்ப பாயில் ஆகக்கூடாது. அப்போல்லாம் வந்து தாவரங்களை வந்து பச்சையாக சாப்பிட்ட காலம் போய் இப்போ அதெல்லாம் பாயில் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பாயில் ஆகிடாமல் ஒரு ஹாஃப் பாயிலில் தான் எப்போவுமே வந்து க்ரீன்ஸ் எல்லாம் எடுக்கணும். அப்போ தான் அதில் உள்ளே இருக்கிற சத்துக்கள்லாம் வந்து போகாமல் இருக்கும். ஓகே, 5 மினிட்ஸ் ஆகிடுச்சி. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அப்படியே இதில் வந்து கொட்டிடுவோம். ஆற வச்சோம் இல்லையா,
இந்த அரைக்கீரை புளி உப்பெல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, காஞ்ச மிளகாலாம் ஆறிடுச்சு. இதெல்லாம் ஃபஸ்ட்லாம் வந்து நம்ம வந்து பருப்பு கடையிற சட்டியில் போட்டு கடைவாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி கடையிறதுக்கு உண்டான ஆப்ஷன் இருந்தாலும் அது அந்தளவுக்கு சரிவர கடைய முடியறதில்ல. அதனால் வந்து ஜாரில் எடுத்து போட்டு லைட்டாக இன்ச்சிங் போட்டு எடுத்துக்கலாம். ஜாரில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். முக்கியமாக பிள்ளைகளாக நீங்கள் வந்து கொஞ்சம் அவசரமாக ஆஃபீஸ்க்கு கிளம்பணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி கொஞ்சம் சூடாக இருக்கட்டும் பரவாயில்ல நம்ம டக்குன்னு போட்டு ஜாரில் வந்து போட்டு நம்ம வந்து இன்ச்சிங் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுறாதீங்க. ஏன்னா வந்து அந்த ஸ்டீமோட அந்த இது ப்ரெஷரில் வந்து பட்டுன்னு வந்து லிட்டு ஓப்பன் ஆகிடும், பட்டுன்னு வந்து மேலகளை தெரிச்சிடும். அதனால் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்லா ஆறணும் சரியா. லைட்டாக வாமாக இருந்தால் கூட போதும். ஆனால் கொஞ்சம் சூடாக இருக்கும்போது அவசரமாக போட்டு அரைச்சிடக்கூடாது. பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும், பிள்ளைங்களுக்கு தெரியாதுன்னு தான் சொல்கிறேன் சரியா. எங்கள் வீட்டில் பார்த்தீங்களா கருவேப்பிலை மரம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் கருவேப்பிலை மரம் தெரியுதா, இங்கே பாருங்கள் இந்த பதத்தில் வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். தெரியுதா, இப்படி கொஞ்சம் அந்த இது தெரியுது பாருங்கள், இந்த பாருங்கள் இப்படி கொஞ்சம் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும் லைட்டாக சரியா. நீங்கள் ஒரு 10 இன்ச்சிங் கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா டக்குன்னு கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி மிக்சியை வந்து மெயினாக அந்த மாதிரி இதை ஆஃப் பண்ணிடணும். சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இதெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு பண்ணணும். ஜாருக்குள்ளேயே அப்படியே வச்சுக்கிட்டே மிக்சிலேயே இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா குழந்தைகள் வந்து டக்குன்னு வந்து உள்ளே விட்டு நீங்கள் கலக்கிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு சுவிட்சை பிள்ளைங்க வந்து ஆன் பண்ணாலும் பண்ணிவிடுவாங்க. எப்போவுமே வந்து அந்த மிக்சியிலேருந்து அதை வெளியில் எடுத்துகிட்டு தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணி பார்க்கணும். இதை எதுக்காக சொல்கிறேன்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஜாரில் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நம்ம வந்து கையில் அப்படியே பெரட்டி விடுவோம் இல்லையா, அப்படியே கையில் வந்து பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அவங்களோட சின்ன குழந்தை விளையாண்டுக்கிட்டு இருந்த குழந்தை வந்து அப்படியே கீழே இருந்து அப்படியே மிக்சியை வந்து டக்குன்னு ஆன் பண்ணி விட்டுருந்துருக்கு. அப்போ டக்குன்னு அவங்களுக்கு வந்து அந்த விரலே வந்து அந்த சுண்டு விரலே அப்படியே துண்டாக போயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இது வந்து ஒரு சின்ன எரர் தான் வந்து லைஃப்பில் பெரிய பெரிய ஆக்சிடெண்ட் ஆகக்கூடியதெல்லாம் நிறையா நடக்குது இப்போ. அதனால் வந்து இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரியா. பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு டம்ளர் தண்ணி கலந்துக்கலாங்க, இல்லைன்னா ரொம்ப வந்து திக்காக இருக்கும். பாருங்கள் இந்த மூடியில் இருக்கிறதெல்லாம் கூட வந்து நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அலசி ஊற்றிக்கிட்டு நீங்கள் வந்து அந்த பாத்திரத்தில் வந்து அதை வந்து சேர்த்துக்கணும் சரியா. எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. தண்ணி ஊற்றியாச்சு. இதை வந்து அப்படியே ஒரு கலக்கிட்டு இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதை நான் சொல்கிறேன் இருங்க. நல்லெண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஏன்னா வந்து டைரெக்டாக நம்ம வந்து அதை வந்து சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுனால அது வந்து ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இல்லையா அந்த கீரை. ஸோ அதனால் வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லெண்ணெய் தான் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது வந்து வயிற்றுக்கும் ரொம்ப நல்லதும் கூட. நம்ம வந்து என்ன தான் செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருந்தாலும் கடலெண்ணெயை அப்படிங்கும்போது இதோட காம்பினேஷனில் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு டேஸ்ட் இருக்காது. ஆனால் வந்து நீங்கள் வந்து கடலெண்ணெய்லாம் கலந்துக்கலாம். இப்போ கோல்டு வின்னர், சன்ஃப்ளவர் ஆயில் அதெல்லாம் நிறையா வருது. நீங்கள் வந்து கண்டிப்பாக கலந்துக்கலாம். செக்க எண்ணெய் இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலுமே அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், அவ்வளோதான். நான் யூஸ் பண்ணுறது உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரியா. இது வந்து வடகம். நம்ம வந்து இதில் வந்து எல்லா ஜாமானும் போட்டிருப்பாங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், அது மாதிரி சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு இந்த மாதிரி எல்லாமே இதில் கலந்துருப்பாங்க. ஸோ வெங்காயம் பூண்டு சேர்க்காம விரதத்தில் இருக்கிறவங்க தயவுசெய்து போட வேண்டாம். நீங்கள் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் இதை மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். இந்த கீரைங்களுக்கெல்லாம் எப்போவுமே வந்து கருவேப்பிலை போட்டு தாளிக்கக்கூடாது. நான் வந்து இப்போ இதை போடுறேன். ரொம்ப தீஞ்சிராமல் பொன்னேரத்தில் வந்து இப்படி கொட்டிடணும். ஏன்னா ரொம்ப தீஞ்சிடுச்சின்னா ஒரு கசந்த வாசனை அடிச்சிடும். ஸோ அதனால் வந்து இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கொட்டி அப்படியே கலக்கிட வேண்டியது தான். சுவையான அரைக்கீரை, புளி ஊற்றி கடைஞ்ச அரைக்கீரை ரெடி. சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.